மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை சித்கலையாக, அதாவது தன்னை ஒரு அம்சமாக, சித் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக அவள் நமக்கு காட்சி தர காத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னோம். அது எப்படி நமக்கு அந்த காட்சி கிடைக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டும் இல்லையா? அதற்கு தொடர்புடைய அடுத்த நாமம் ஓம் ஆனந்த கலிகாயை நமஹ. ஓம் ஆனந்த கலிகாயை நமஹ. இந்த கலிகா அப்படிங்கிற பதம் என்ன அப்படின்னா, ஒரு பூவினுடைய மொட்டு. சாதாரணமாக நமக்கு தோன்றக்கூடிய அந்த மொட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த வாக்தேவதைகள் அந்த மொட்டு அப்படிங்கிற அந்த பதத்திற்குள் எவ்வளவு பெரிய தத்துவத்தை வைக்க முடியுமோ அத்தனை பெரிய தத்துவத்தை வைத்து நமக்கு சொல்கிறார்கள். எப்படி இது சாத்தியம் என்றால், அவர்களுக்கு அந்த வாக்சக்தியை கொடுத்ததே யார்? அந்த அம்பிகை தானே. அப்படிப்பட்ட அந்த வாக்சக்தியினால் சாதாரணமான ஒரு பதத்திற்கூட இவ்வளவு தத்துவத்தை ஒலித்து வைக்க முடியும் என்று நமக்கு காண்பிக்கிறார்கள். ஆக அம்பிகையை சொல்ல வேண்டும் என்றால், அவளுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்றால் எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது என்று பார்த்தால், பார்க்கும் வார்த்தைகள் எல்லாம் அவளுடைய சொரூபத்தை, அவளுடைய சக்தியை, அவளுடைய அழகை உரைப்பதாகத்தானே இருக்கிறது என்று அவளுக்கு அனைத்துமே பொருந்தும் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. அப்படித்தான் இந்த பூவினுடைய மொட்டு கலிகா என்ற அந்த பதத்தையும் சேர்த்து எவ்வளவு உயர்ந்த பொருளை நமக்கு தர முடியுமோ அப்படி தந்திருக்கிறார்கள். இப்போ மொட்டுன்னு சொன்னவொன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அது மலரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி மெதுவாக மலர்ந்து விரியும் பொழுது அது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கும். அந்த சுகந்தத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருப்பதே எவ்வளவு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கும் இல்லையா? இப்போ இந்த விஷயத்திற்குள் எவ்வளவு பெரிய விஷயத்தை வைத்திருக்கிறார்கள்னு பாருங்க. அதாவது ஒரு மொட்டு பூவாக மலர்வதற்கு முன்னால் இப்போ அந்த மொட்டுக்குள்ள என்னென்னங்க இருந்திருக்கும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இத்தனை விஷயங்களை அவள் வைத்திருக்கிறாள் என்று நமக்கு தோணும். ஆமாங்க, அது பூக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள பூவிற்குள்ள அத்தனை குணங்களும் அந்த மொட்டுக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த பூவினுடைய மனம், அழகு, மகரந்தம், தேன் அத்தனையும் அந்த மொட்டுக்குள் இருக்கு. ஆனால் அந்த மொட்டு விரிந்தால்தான் நமக்கு பூவினுடைய பூரணமான அழகு நமக்கு தெரிகிறது. அது எப்படி இருக்கும், அதனுடைய சுகந்தம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரிகிறது. அதுபோல அம்பாலிங்கு சிற்கலையாக எப்படி இருக்கிறாள் என்றால், ஒரு ஆனந்த பூவினுடைய மொட்டு போல இருக்கிறாள். இப்போ ஆனந்தம் எப்படி நமக்கு அந்த பேரானந்தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதாவது ஒரு சைத்தன்யமாக இருக்கிறாள், பூரணமான சைத்தன்யமான. அப்போ அந்த மொட்டு விரிந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதற்காக நமக்கு மொட்டு வடிவத்தில் காத்து கொண்டிருக்கிறாள். எப்படி என்றால், இதையெல்லாம் உனக்காக வைத்திருக்கிறேன், இந்த மொட்டு விரிய காத்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே நமக்காக காத்து கொண்டிருக்கிறாளாம். அப்போ மொட்டு விரிவதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் செய்து வந்தாள். சாதாரணமாக ஒரு மலரினுடைய மொட்டு மலர வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன சாதகமான சூழ்நிலைகள் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அது விரியும். இப்போ தாமரை மலர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு போல், அல்லி மலர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மாதிரி, சூரியகாந்தி மலர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மாதிரி. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தகுந்தாற் போல் அந்த கால நேர சூழ்நிலைகள் மாறுகிறது இல்லையா? அதற்கு உகந்தாற் போல் இருந்தால்தான் அந்த முட்டுக்கூடு விரிகிறது. அப்படித்தான் இங்கு அம்பிகை சிற்கலையாக, ஆனந்தத்தினுடைய ஒரு கலையாக இந்த மொட்டு விரிய காத்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மொட்டு விரியணும் அப்படின்னா அதற்கு தேவையான விஷயங்களை நாம் செய்து வர வேண்டும். அப்படி செய்து கொண்டே வந்தால் எப்பொழுது இந்த மொட்டு விரியுமோ அப்பொழுது விரிந்து நாம் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறந்த ஆனந்தத்தை தர இந்த மொட்டு காத்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் சாதாரணமானது, ரகசியமானது இல்லையா? ஏனென்றால் அவள் குஹ்ய ரூபிணியாக இருக்கிறாள். குஹ்யா என்றெல்லாம் பார்த்தோம் இல்லையா? எப்படிப்பட்ட சச்சிதானந்தத்தை கொடுக்க போகிறாள் என்பதை வார்த்தை
வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, கண்டவர் விண்டிலர் அப்படின்னு. அதுபோலத்தான் அதை அனுபவத்தை மட்டும்தான் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஆனந்தவல்லி அப்படிங்கிற நூலில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு சிறிது ஒரு லவலேசமாவது நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆனந்தத்தினுடைய மொட்டாக அதை விரித்து காண்பிக்க நமக்காக காத்திருக்கிறார். இப்போ இதே தான் நம்ம என்ன லாமத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாத்மானந்த லபீபூத பிரம்மாத்யானந்த சம்ததி அப்படின்னு பார்த்தோம். அவளுடைய ஆனந்தத்தின் லவலேசம். இப்போ பிரம்மாதி தேவர்கள் ஆனந்தத்திற்கெல்லாம் சும்மா இது சமமா அப்படின்னா அதை விட எத்தனையோ மடங்கு உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படி ஆனந்தமாக எப்படி இருக்கிறாள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் இது ஒரு சிறு துளி, அந்த சிறு துளிலையும் இன்னும் சிறிதாக ஒரு துளி கிடைத்தால் போதும் அந்த சிறிய சூட்சுமமான அம்சத்தை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆனந்த மொட்டாக இருக்கிறார். மகா பெரியவா சரணம்.